5 விதமான சுவையில் 5 நாளுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான மோர் ரெசிபிஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஃப்ளேவருமே மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருக்க நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 சின்ன துண்டு மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை, அதே மாதிரி ஒரு 5-6 புதினா இலைகள். இது கூடவே ஒரு 250 ml அளவுக்கு மோர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து மாங்காய் வந்து கிளிமூக்கு மாங்காய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய துண்டை ஆட் பண்ணிக்கோங்க. சாதாரண புளிப்பான மாங்காய் இருந்ததுன்னா சின்ன துண்டை வந்து ஆட் பண்ணாலே போதும். இதை வந்து இது மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்ட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் பச்சை மாங்காய் மோர் வந்து சூப்பராக சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஃப்ளேவர் பார்க்கலாம். ஒரு பவுலில் பெரிய நெல்லிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் என்கிட்ட வந்து ஊற வச்ச நெல்லிக்காய் இருந்தது. பச்சை நெல்லிக்காயை விட இந்த ஊற வச்ச நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதா நெல்லிக்காய் கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் வந்து இது கூட அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 250 ml அளவுக்கு மோர் வந்து இது கூட நான் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்ச மோரை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். 2வது ஃப்ளேவரான நெல்லிக்காய் மோர் வந்து சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஃப்ளேவர் பார்க்கலாம். ஒரு பவுலில் 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து இது மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரம் அதிகம் இல்லாத ஒரு பச்சை மிளகாய். காரம் உங்கள்கிட்ட அதிகமாக உள்ள மிளகாய் இருந்ததுன்னா 1/2 மிளகாய் மட்டும் சேர்த்தாலே போதுமானது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 250 ml அளவுக்கு மோர். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நான் ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கிட்டேன். 3வது ஃப்ளேவரான சின்ன வெங்காயம் மோர் ரெசிபி வந்து சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4வது ஃப்ளேவர் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 வெள்ளரிக்காவை தோல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே சின்ன சைஸ் இஞ்சி துண்டு வந்து ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே 4-5 போல் புதினா இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 250 ml அளவுக்கு மோர். எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட 4வது ஃப்ளேவரான வெள்ளரிக்காய் மோர் வந்து சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃப்ளேவர் தான். இப்போ ஒரு பவுலில் ஒரு சின்ன சைஸ் இந்த அளவுக்கு வந்து பீட்ரூட் துண்டு வந்து எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரம் அதிகம் இல்லாத ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட மோர் வந்து இல்லை, மோர் கடையில் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் வச்சு கூட இந்த ரெசிபி வந்து பண்ணலாம். இது கூடவே கெட்டியான 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 1/4 லிட்டருக்கும் கம்மியாக ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மோர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தயிர் வந்து கூட கொஞ்சமே எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட 5வது ரெசிபியான பீட்ரூட் மோர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ரெசிபி வந்து உங்களோட ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த 5 மோருமே 5 விதமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.